அரசியல்வாதியும் தியானம் கற்றுக்கணும், எல்லா அரசியல்வாதியும் யோகா கற்றுக்கணும். எல்லா அரசியல்வாதிகளும் தியானத்தையும் யோகாவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி ஆசிரமத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்ட அவர், இளையராஜா லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்றி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். தியானம் மற்றும் யோகாவின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் இளையராஜா எனவும் தமிழிசை கூறினார். நான் இன்கிரெடிபிள் இந்தியா மட்டும் இல்லை, நான் மிக உயர்ந்த நிலையில் இந்தியனாக அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவின் ஏஷியாவிலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இசைஞானி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் அவரை போய் வாழ்த்தும்போது திரை இசையை இந்த தமிழிசை வாழ்த்துகிறேன்னு சொன்ன அவர் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அவரும் தியானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நிச்சயமாக எல்லா அரசியல்வாதியும் தியானம் கற்றுக்கணும், எல்லா அரசியல்வாதியும் யோகா கற்றுக்கணும். யோகாவும் தியானமும் பொதுவானது. இது நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல. அதனால் எல்லா தமிழக அரசியல்வாதிகள்கிட்டலாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவரும் தியானம் செய்யுங்கள், அனைவரும் யோகா செய்யுங்கள். இது அரசியல் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, ஆரோக்கியம். ஒரு மருத்துவராக சொல்கிறேன்.